விஜய் பொதுக்கூட்டம் பிரச்சாரத்தில் நிறைய விதிவிலக்கு ஏற்பட்டிருக்கு. ஒவ்வொரு கட்சிகளும் நேரில் போய் பார்க்குறாங்க. இன்னைக்கு பாஜகவுடைய நாடாளுமன்ற குழு கூட நேரில் போய் பார்க்குறது. பார்க்கும்போது அங்கே வந்து நெருக்கடியான இடத்துல வந்து கொடுத்தது வந்து மிகப்பெரிய தவறு. உச்சநீதிமன்ற நீதியரசர் தலைமையில் ஒரு குழு அமைத்து விசாரணை செய்ய வேண்டும் அனுராக் தாக்கூரும் அந்த ஹேமமாலினி சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் எங்கள் எடப்பாடியார் ஏற்கனவே சொல்லுகிற அது வந்து சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டிய ஒரு கேஸ். ஏன் சிபிஐயிடம் ஒப்படைக்கணும்னா லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் போலீஸ் மேலே வரும்போது சிபிஐட்ட ஒப்படைக்கணுங்கிறது விதி. அதுதான் சட்டம், நிலைநிறுத்தப்பட்ட சட்டம். இப்போ நடந்த அந்த வேலுசாமிபுரம் வந்து வேலுசாமிபுரத்தில் தான் நடந்துச்சு. அது குறுகிய இடம், அங்கே வந்து பொதுக்கூட்டம் நடத்த அது அருகதையற்ற இடம்னு உத்தரவே போட்டிருக்காங்க. எப்போ போட்டிருக்காங்கன்னா 21/1/2025 அன்று காவல் ஆய்வாளர் மணிவண்ணனுடைய செயல் நடவடிக்கையில் செயல்முறை ஆணையில் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திற்கு அதிமுக சார்பில் அதுக்கு அனுமதி கேட்குறோம். அதில் 2வது பாயிண்டாக அவர் சொல்லுகிறார், தாங்கள் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்ட வேலுசாமிபுரம் அதிக அளவில் மக்கள் போக்குவரத்து மிகுந்த பகுதி என்பதாலும் குறுகிய சாலை என்பதாலும் கூட்டம் கூடும்போது 2 பக்கம் சாலையை மறைக்கும் சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொன்ன அரசாங்கம் வேலுசாமிபுரத்தை கொடுத்தா அப்புறம் அங்கே இது நடக்காமல் என்ன செய்யும்? இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க விஜயை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. சட்ட ரீதியாக அப்படி பண்ணுறது முறையாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் உங்களுக்கு வந்து 2 வகையான இது இருக்குது. ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட இடத்துக்கு தான் அவர் வந்து கலந்துக்கிறார். இப்போ அல்லு அர்ஜுன் கேஸும் இதுவும் ஒன்றாகாது. நடிகர் அல்லு அர்ஜுன் வந்து ஒரு தியேட்டரில் நடைபெற்ற விழாவுக்கு போனார். அந்த விழாவுக்கு போனது வந்து ஏற்கனவே அவர் ஏற்பாடு செய்யாத ஒரு அறிவிக்காத ஒரு இடத்திற்கு போகும்போது ஏற்படுகிறதுக்கு அவர் பொறுப்பு. ஆனால் இங்கே எப்படின்னா அனுமதி அளிக்கப்பட்ட இடத்திற்கு அவர் சென்று பிரச்சாரம் செய்யும் போது ஏற்படுகிற இழப்புக்கு 2 பேரும் பொறுப்பாவார். எப்படின்னா ஒரு அனுமதி கொடுக்கும்போது இந்தந்த கண்டிஷன் இருக்குது, இந்த கண்டிஷனை வயலேஷன் பண்ணால் நான் கூட்டத்தை ரத்து செய்திருவேன்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. அப்போது காலையில் 12 மணிக்கு வர வேண்டியவர் 7:30க்கு வந்தார், தவறுனா நீ கூட்டத்தை ரத்து பண்ணியிருக்கலாமே, ஏன் பண்ணலை? ஏற்கனவே குறுகிய சாலைன்னு நீங்கள் தான் உத்தரவு போட்டிருக்கீங்க. நான் முதல்ல சொன்னேன், இந்த இடம் கரூர் சாலை, கரூர்லேருந்து கோவை செல்கிற சாலை ரவுண்டானால அனுமதி கொடுத்து தான் கேட்டாங்க. அதிமுக அங்கே தான் முதல்ல அனுமதி கேட்டுச்சு எடப்பாடியாருடைய பிரச்சாரத்துக்கு. கண்டிப்பாக தாவகவும் அதில் அனுமதி கேட்டிருப்பாங்க. ஆனால் அது வந்து அனுமதிக்கப்படாத இடம் அப்படின்னு வந்து சொல்லி ரிஜெக்ட் பண்ணிங்க. அந்த இடத்துல நடந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் அனுமதிக்கப்படாத இடம் அப்படின்னு சொல்கிற இடத்துல எப்படி ஸ்டாலினுக்கு அனுமதி கொடுத்தீங்க, எப்படி உதயநிதி ஸ்டாலின் கொடுத்தீங்கன்னு ஒரு படத்தை வச்சு நான் ஒரு ட்வீட் பண்ணேன். உடனே தமிழக அரசினுடைய ஃபேக்ட் செக் குழுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து தமிழக அரசு அறிக்கை விடுது, இன்பதுரை எம்பி பொய் சொல்லலாமா, அங்கே கேட்கவே இல்லை, அவங்க லைட் ஹவுஸ் பகுதியில் தான் கேட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சார் அது தாவேக்கா கதை. அதிமுக கேட்டுச்சுல்ல, ஏன் கொடுக்கல? அப்போ பொய் சொல்வதை கண்டுபிடித்து சொல்வதற்கு அது தவறானு சொல்வதாவது நியாயமாக சொல்லணும்ல. அப்போ 3 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற ஐயன் கார்த்திகேயன் பொய் சொல்லலாமா, தவற சொல்லலாமா என்று நான் கேட்கிறேன். இப்போ இந்த வழக்கை பொறுத்தவரையில் இது சிபிஐக்கு உகந்த வழக்கு. இதை வந்து லோக்கல் போலீஸ் விசாரிக்க முடியாது. ஏன்னா சந்தேகத்தின் நிலை போலீஸார் மேலேயும் இருக்குது. ஏன்னா அதில் 3 கேள்விகள் எழுது. ஒன்று வந்து அங்கே தடியடி நடத்த உத்தரவிட்டது யார்? ஆம்புலன்ஸ் அங்கு ஏன் வந்தது? அங்கே மின்சாரத்தை கட் செய்தது யார்? இந்த 3 கேள்வி. இந்த 3 கேள்விக்கு விடை கிடைக்கணும்னா வேற ஏஜென்சி தான் விசாரிக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தவறு. நான் போலீஸார் மீது குற்றம் சாட்டல, போலீஸார் சரியான போலீஸ் தான். ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ என்ன நடக்குன்னா, பல தடவை சொல்லிகிட்டே இருக்கேன், தமிழ்நாட்டில் ஒரு டிஜிபி இருந்தால் சரியாக இருக்கும், பல டிஜிபிக்கள் இருக்க தான் இங்கே பிரச்சனை. போலீஸாருக்கு உத்தரவு போடப்படுகிறது வந்து மயிலாப்பூரில் இருக்கிற டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ்லேருந்து உத்தரவு போனால் சரியாக இருக்கும். அது சித்தரஞ்சன் சாலையிலேருந்து உத்தரவு போனாலோ அல்லது கோபாலபுரத்துலேருந்து உத்தரவு போனாலோ அறிவாலயத்திலேருந்து உத்தரவு போனால் சரியாக இருக்குமா? இந்த சூழ்நிலையில் டிஜிபி ஒரு டிஜிபியாக இருந்தால் சரியாக இருக்கும்னு சொல்கிறேன். தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு இப்போ டிஜிபியே இல்லை. இந்த சூழ்நிலை எப்படி சரியாக இருக்கும்? காவல்துறையினர் தவறு செய்து விட்டார்கள்னு அவங்க மேலே நான் பழிய போட மாட்டேன். ஏன்னு கேட்டால் காவல்துறை நல்ல காவல்துறையினர் தான். இதே காவல்துறை தானே எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் இருந்து அத்திவரதர்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தது காஞ்சிபுரத்தில். என்ன இருக்கா? ஒரே நாளில் ஒரே இடத்துல 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் கூடினாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் 3 லட்சம் பேர் கூடினாங்க. ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் எடப்பாடியார் ஆட்சியில் இதே போலீஸை வச்சு தானே, ஐநா சபையில் இருந்தால் அவர் போலீஸ் கூட்டு வந்தார், இதே தமிழ்நாடு போலீஸை வச்சு தானே அவர் நிர்வாகம் பண்ணார். ஆக நிர்வாகம் பண்ண தெரிந்தவர்கள் கையில் ஆட்சி இருந்தால் இந்த அநியாயம் நடந்திருக்காது. எடப்பாடியார் நல்ல நிர்வாகம் தந்தாருன்னு நான் சொல்கிறோம். இதே போலீஸை வச்சு தானே அவங்க நிர்வாகம் பண்ணாங்க. அப்போ நிர்வாகம் பண்ண தெரியாத ஒருவர் கையில் இந்த போலீஸ் இருக்கும்போது கண்டிப்பாக இது மாதிரி துயரங்கள் நடைபெற தான் செய்யும். ஆனால் நடைபெற்ற பிறகு
லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்தால் மாறலாம்.